செயல்படுவீர். கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார். என் தடைகள் உமக்கு மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றார். என் நோய்கள் உமக்கு மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். பெரும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? பெரும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார். என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீர் என்றார். என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்து நிற்பேனே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்து நிற்பேனே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி
எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உமை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உமை நான் நாடி வந்தேன். ஆதியாகமம் 37:5. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாக பகைத்தார்கள். பார்த்தீங்களா, ஆண்டவர் ஒரு பெரிய ரகசியத்தை பல வருடங்களுக்கு பிறகு யோசேப்புவை என்ன விதமாய் ஆசீர்வதிக்கப் போகின்றேன் என்கிற மிகப்பெரிய தேவ திட்டத்தை சொப்பனத்தின் மூலமாக அங்கே யோசேப்பிற்கு காண்பிக்கின்றார். அதை புதைத்து வைக்க வேண்டும், மறைத்து வைக்க வேண்டும். அதை ஆண்டவரிடத்தில் போய் சொல்லி உறவாட வேண்டும், ஆண்டவரை நன்றி என்று சொல்ல வேண்டும். அதற்கு மாறாக அந்த சிறியவனாகிய யோசேப்பு யாரிடத்தில் சொல்லக்கூடாதோ அவரிடத்தில் போய் சொல்லுகின்றார். அண்ணன்மாரிடத்தில் போய் சொல்லுகின்றார். ஏற்கனவே அவர்கள் அவர் மீது பொறாமை கொண்டு அப்பாவுக்கு பிடிக்கும் கோபத்தில் இருக்காங்க. இது சொப்பனது சொன்ன பல மடங்கு அவர்கள் பகைத்தார்கள் என்று காண்கின்றோம். திருடன் கையிலே போய் சாவியை கொடுத்தால் இன்னத்துக்கு ஆவது, குரங்கு கையில் போய் கொடுத்து பூமாலையை கொடுத்தால் என்ன ஆகுது என்பதுதான் இங்கே பார்க்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களை, யாரிடத்தில் எதை சொல்ல வேண்டும், எதை சொல்லக்கூடாது என்கிற அடிப்படை உண்மையை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். சொல்ல வேண்டியதை மாத்திரம் சொல்லுங்கள். தேவையில்லாமல் போய் ஓட்டவாயாக இருக்காதீங்க. அருமையை கொடுத்து சிறுமியை வாங்காதீங்க. இங்கே யோசேப்பு அருமையை கொடுத்து சிறுமியை வாங்கினார். நீங்கள் நிறைய பேர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உண்மையை பேசி நிறைய பகையை வாங்கிட்டு வர வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே தள்ளப்படாதீங்க. உங்களுக்கு நீங்களே தீங்கை விளைவித்து கொள்ளாதீங்க. யோசேப்பு குழியிலே போடப்பட்டதற்கும் அந்நிய நாட்டிற்கு விற்கப்பட்டதுக்கு காரணம் இந்த சொப்பனத்தை சொன்னது தான். அதனால் நாவை அடக்குங்கள். யாரிடத்தில் எதை சொல்ல வேண்டுமோ அதை மாத்திரம் சொல்லுங்கள். கேட்பதில் தீவிரமாக இருங்கள். அப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்.
சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்து இருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடாக்கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடாக்கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரித்துக்குரியவர்கள் நல்லா இருக்கீங்களா? டெய்லி நம்ம செய்திகளை கேட்குறீங்களா? அதிக மணி நேரங்கள் ஜபித்து சரீரத்தை உடைத்து காத்திருந்து பெற்று உங்களுக்கு கொடுக்கின்ற செய்திகள் ஏனோதானம் என்று கொடுக்கப்படுகிற செய்திகள் அல்ல. எப்படியாவது ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இருள் விலக வேண்டும் என்கிற பெரிய தரிசனத்தோடு கூட செய்திகள் கொடுக்கப்படுகின்றன. உங்களுக்கு இந்த செய்திகள் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நீங்கள் நம்புவீர்கள் என்றால் அநேகருக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள். நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் பிரியத்துக்குரியவர்களே, மார்த்தாண்டம் வெட்டுமணி ஜங்ஷன் இந்த பாலத்துக்கு கீழே இருக்குது வெடிவச்சாங் கோயில், அந்தோனியார் கோயிலுக்கு போகிற வழியில் இருக்கிற ஒய்எம்சி ஹால் உள்ளே வந்தால் லெஃப்ட் சைடில் கேன்டீன் இருக்கும். கொஞ்சம் தூரம் நடந்ததுன்னா ஒரு ரவுண்டானா இருக்கும். அது ரைட் சைடில் மேலே ஏறி வந்தீங்கன்னா அங்கே உங்களுக்காக காலை 10 மணிக்கு நான் காத்திருப்பேன். கூட்டத்தின் இறுதியிலே உங்கள் யாவருக்கும் அடியார் தனித்தனியாக ஜெபிப்பேன். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை தருவார். அது மாத்திரமல்ல, உங்கள் அனைவருக்கும் சிறப்பான விருந்து பரிமாறப்படும் என்பதையும் நான் மகிழ்ச்சியோடு அறிவிக்க ஆசைப்படுகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியர்களும் இதை நீங்கள் கேட்டுக்கொண்டே வருவீர்கள். ஏதோ பிரதர் பேசுகிறாங்க. இல்லை, உங்கள் கண்களுக்கு முன்பு நிற்கதியாய் நிற்கிற எத்தனையோ முதியவர்கள் உண்டு அல்லவா? அவர்களுக்கு இந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை குறித்து நீங்கள் சொல்லி எப்படியாவது அவர்கள் இங்கே வரும்படியாய் செய்யுங்கள். தினந்தோறும் ஜெபங்கள் உண்டு. ஏக்கர் கணக்கில் இடம் இருக்குது. இந்த ஆகஸ்ட் மாதம் சேர்வதற்கு சரியான நேரம் என்று நான் நினைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்கள், என்னுடைய பிரயோஜனத்திற்காக நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 19வது வசனம் முதல். அவள், அதாவது தெலிலா, சிம்சோனை தன் மடியில் நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைப்பித்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினான். அவன் பலன் அவனை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் சிம்சோனை, பெலிஸ்தர் உண்மையில் வந்துவிட்டார்கள் என்றால் அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகி போனதை அறியாமல் எப்பொழுதும் போல உதிரை போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். The great fall of Samson, great man of God, great warrior. பழைய ஏற்பாட்டில் என் புதிய ஏற்பாட்டிலுமே இந்த சிம்சோனுக்கு நிகராக ஒரு பராக்கிரமசாலி கிடையவே கிடையாது. நேற்றும் கிடையாது, இன்றும் கிடையாது, நாளைக்கும் கிடையாது. தனி மனிதனாக 1000 பேரை கொன்றவர், சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போட்டவர். அவர் செய்த பராக்கிரம செயல்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. பைபிளை அலங்கரிக்கிறது இந்த சிம்சோனுடைய வாழ்க்கை வரலாறு. இப்போ நிறைய பேர் வீடு கட்டி எதெல்லாமோ லைட்ஸ்லாம் வச்சு பெயிண்ட்லாம் அடித்து எப்படிலாமோ அலங்கரிக்கிறாங்க. கடைகளை கேட்கவே வேண்டாம், எப்படிலாமோ அலங்கரிக்கிறாங்க. பைபிள் அலங்கரிப்பது சிம்சோனுடைய வாழ்க்கை. ஒரு மாபெரும் வீர தீர புருஷனாக அவர் இருந்தார். அவருக்குள்ளே இருந்த அபிஷேகம் மிகவும் விசேஷித்தமான அபிஷேகமாக இருந்தபடியினாலே எதிரிகளே கலங்கினார்கள். மொத்த நாடும் மொத்த இராணுவமும் அவரை கண்டு கலங்கியது. சிங்கிள் மேன் ஆர்மி, ஒரே மனுஷன் தான் அடித்து துவம்சம் பண்ணிடுவார். அவரை பிடிக்கவே முடியும். 20 வருடத்துக்கும் அதிகமான காலம் நியாயாதிபதியாக இருந்தார். இது ஒரு பைபிளே ஒரு அழகாக காணப்படுகிற ஒருடைய சரித்திரம். பைபிளை வாசித்தா அதுதான் ஜுவல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய காரியங்களுக்கு ஏசப்பாவுடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய தியாகம், அவருடைய ஊழியம், அவருடைய சிலுவை பாடுகள், அவர் உயிர்த்தெழுந்தது, அதெல்லாம் நல்லா நிறைய இருக்குது. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை அலங்காரமாக இருக்கின்றது. நேற்று நடந்தது போல, இன்றைக்கு நடந்தது போல அது வாசிக்கிறவர்களை கவர்ந்து இழுக்கின்றது. இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையை நாம் வாசிக்கிற பொழுதெல்லாம் நாமும் உற்சாகப்படுத்தப்படுகிறோம். இதே சிம்சோனுடைய தெய்வத்தை தான் நாம் இன்றைக்கு ஆராதித்து கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு முக்கியமான ஒரு காரியம், நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். சிம்சோனுக்கு இவ்வளவு பலம் கொடுத்து வைத்திருந்தவர் நம்முடைய ஆண்டவர். அவரை இவ்வளவு பயன்படுத்தியவர் நம்முடைய ஆண்டவர். இவ்வளவு நேசித்தவர் நம்முடைய ஆண்டவர். அழைத்தவர் நம்முடைய ஆண்டவர். சிம்சோனுக்கு பின்பாக இருந்தவர் நம்முடைய ஆண்டவர்.
நமக்கு பின்பாகவும் அவர் இருப்பார் என்றால் நாமும் கூட இதே போல மிகப்பெரிய காரியங்களை இந்த பூமியிலே நாம் செய்யலாம். அவர் அப்படியாக பராக்கிரமசாலியாக இருந்து ஒரு அடித்து துவைத்து கொன்று சாதனை புரிந்தார். நாம் வேறு விதங்களிலே பல காரியங்களிலே நாம் சாதனை செய்யலாம். இதுதான் இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளுகிற முதலாவது பாடம். நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு வரலாறாக மாற வேண்டும் என்றும், பைபிளை சிம்சோனுடைய வாழ்க்கையை அலங்கரிப்பது போல நம்முடைய ஊரை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வாழ்க்கை வரலாறு அலங்கரிக்க வேண்டும். எத்தனை வருடங்கள் ஆனாலும், எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் மறக்கப்படாத அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு வாஞ்சை நமக்குள்ளே ஏற்பட வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மிடத்தில் பேசுகிறார். God is talking to us. நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய போகிற சாதனைகள், நாம் ஆண்டவருக்காக செய்ய போகிற பராக்கிரமான காரியங்கள், நம்முடைய வாழ்க்கை அநேக ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு சீக்கிரத்தில் பிரயோஜனப்பட போகிறது, ஆசீர்வாதமாக இருக்கப்பட போகிறது. அது எத்தனையோ வருடங்களாக பேசப்பட வேண்டும். வீர சிவாஜியை குறித்து இன்றைக்கும் வரலாறு பேசுகிறது. அவர் எப்படி வெள்ளையர்களை எதிர்த்து முகலாயர்களை எதிர்த்து எப்படி போராடினார், எவ்வளவு வீரதீரனாக இருந்தார். திப்பு சுல்தான் எப்படி வெள்ளையர்களை துணிந்து எதிர்த்தார் என்பது இன்றைக்கும் வரலாறாக இருக்கிறது. நம்ம நாட்டை சார்ந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்படி வெள்ளையர்களை எதிர்த்தார், இறுதியில் சதியிலே எப்படி விழுந்தார், எட்டப்பனாலே எப்படி வீழ்ந்தார் என்கிறது வரலாறாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையும் ஒரு வரலாறாக மாற வேண்டும். வாலிபனே, வாலிப மகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையும் ஒரு வரலாறாக மாற வேண்டும். நான் படித்த கல்லூரியாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், நான் படித்த காலங்கள் வரலாறாக இருக்கிறது. நான் ஸ்டேட்லே ஷார்ட் புட்டில் ஃபஸ்ட் வந்ததுனால அங்கு வரலாறாக இருக்கிறது. அதை யாரும் அழிக்க முடியாது. எத்தனையோ கொடை உள்ளல்கள் இந்த பூமியில் வாழ்ந்தார்கள், வாழ்ந்து அநேகருக்கு கொடுத்தார்கள், உணவு கொடுத்தார்கள், வீடு கொடுத்தார்கள், வாழ வைத்தார்கள், கல்வி கொடுத்தார்கள், திருமணம் செய்து வைத்தார்கள். அவருடைய வாழ்க்கை வரலாறாக இன்றைக்கும் அழிக்க முடியாத ஒரு இடத்தில் இருப்பதை நாம் காண்கின்றோம். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் இருப்பவர் யார்? மாபெரும் வீரர், சரித்திரத்தில் இடம் பிடித்தார் என்று ஒரு பாடல் உண்டு. நாம் ஏதோ பிறந்து விட்டோம், ஏதோ நாம் வாழ்ந்துறோம், சாவுறோம், அப்படி என்ற வாழ்க்கை நமக்கு வேண்டாம். தெரியாமல் வாழ்வதற்காக, அறியாமல் வாழ்வதற்காக, ஒழித்து வாழ்வதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. மாறாக சிம்சோனை போல சரித்திரமாக மாறும்படியாகத்தான் நம்மளை அழைச்சிருக்காரு. அதுக்காக அவருடைய வரலாறு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வாழ்வது கொஞ்ச காலமே, வாலிபமும் பலமும் இருப்பது கொஞ்ச காலமே. அதற்குள்ளாக எவ்வளோ பெரிய சாதனைகளை நாம் செய்ய முடியுமோ அந்த சாதனைகளை நாம் இடம் பிடிக்க வேண்டும், வரலாற்றிலே நாம் இடம் பிடிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருப்பார் என்றால் நாமும் அப்படிப்பட்ட சாதனைகளை படைக்கலாம். நாமும் சிம்சோனை போல வாழலாம், வெற்றி பெறலாம், பிஸ்னஸில் வெற்றி பெறலாம், ஸ்போர்ட்ஸில் வெற்றி பெறலாம், இல்லை என்றால் ஊழியத்தில் வெற்றி பெறலாம், பிசாசுகளை விரட்டுவதில் வெற்றி பெறலாம், வியாதிகளை சுகமாக்குவதில் வெற்றி பெறலாம். எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் மனிதர்களுக்கு அதை சால்வ் பண்ணுறதில் நம்ம வெற்றி பெறலாம். எப்பொழுது ஆண்டவருடைய அபிஷேகம் நமக்குள்ளே வருகிற பொழுது. சிம்சோனுக்கான அபிஷேகத்தை கொடுத்தனால அவர் அப்படி இருந்தார். நமக்குள்ளாகவும் அவருடைய அபிஷேகம் வருகிற பொழுது நிச்சயமாக நாம் அப்படிப்பட்டவர்களாக இருப்போம் என்பதில் சந்தேகமில்லை. பிரியத்துக்குரியவர்களே, இப்படியாக அவர் வரலாறாக இருக்கின்ற பொழுது அவரிடத்தில் ஒரு அசால்ட்டு தன்மை காணப்படாது. அதாவது ஒரு அந்த வெற்றி 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 என்று சொல்லி அவர் தொடர்ந்து பெற்றுக்கொண்டிருந்தபடியினாலே ஒருவேளை அவருக்குள்ளே அந்த ஒரு அசாதாரணமான நிசாரணமான ஒரு விதமான எண்ணங்கள் ஏற்படுது. என்னை யாரும் பிடிக்க முடியாது, என்னை யாரும் அசைக்க முடியாது. அதுதான் அவருக்கு வீழ்ச்சியை கொண்டு வந்தது. இதே தெளிலாவுடைய வீட்டில் இருக்கும் பொழுது பலமுறை அவரை பிடிக்க வருகிறார்கள், பலமுறை அவள் எச்சரிக்கிறார், உன்னை பிடிக்க பெலிஸ்தியர்கள் வருகிறார்கள் என்று. ஒவ்வொரு முறையும் தப்புகிறார். அது நிமித்தமாக அவர் மமதை கொள்கிறார், என்னை யாரும் பிடிக்க முடியாது, என்னை யாரும் அசைக்க முடியாது. நம்பிக்கை ஆண்டவர் மீது இருக்க வேண்டும். உயர 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 ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும். உயரத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தர் தான் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார், அவர்தான் என்னை தப்புவிக்கிறவர் என்று சொல்லி ஆண்டவரோடு கூட நாம் உயர உயர நாம் நம்மை இணைத்து கொள்ள வேண்டும். இந்த சிம்சோன் செய்த தவறை நாம் செய்துவிடக்கூடாது. பார்த்துக்கிடலாம், என்ன ஆயிரப்போகுது. ஒரு விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான் என்று ஞானி நீதிமொழிகளில் எழுதுகிறார். இந்த வீட்டில் இருந்தால் நிறைய பேர் என்னை பிடிக்க வராங்க,
இவ காட்டி கொடுக்குறா, இவளை சொல்கிறா, இது எதுக்கு, நமக்கு இந்த இடம் வேண்டாம், இதை விட்டு வேறு ஒரு இடத்திற்கு போவோம், இவள் சரிப்பட மாட்டாள், இவள் ஒரு பொய்யர் என்று அவர் தன்னுடைய அறிவிலை உணர்ந்து அந்த ஆபத்திலிருந்து வேறு இடத்திற்கு விலகி போயிருந்தால் இந்த வீழ்ச்சி அவருடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வந்திருக்காது. 2 காரியங்கள். ஒன்று, அப்படியே ஒரு அசால்ட்டு தன்மை. எவ்வளவோ பேர் வீழ்ந்து போனதற்கு காரணம் என்ன? மாவீரர்கள் வீழ்ந்து போனதுக்கு காரணம் அவர்களுக்குள்ளே இருந்த அந்த பெருமை, யார் என்ன செய்ய முடியும் என்கிற அந்த கர்வம். அது அவர்களுடைய மரணத்துக்கு வழிவகுத்தது, அவர்கள் கொலை செய்யப்படுவதற்கு வழிவகுத்தது. 2வதாக, ஆபத்தை கண்டு, நம்முடைய எதிரிகளை கண்டு போராட வேண்டியதில் போராடணும். விவேகமாக சில நேரங்களில் விலகி போவது கோழைத்தனம் அல்ல, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் விலகித்தான் போகணும், சில நேரங்களில் மறைந்து கொண்டு தான் ஆகணும், சில நேரங்களில் நம்ம ஆபத்தை போய் முட்டித்தான் ஆகணும். கர்த்தர் நமக்கு அறிவை கொடுத்திருக்கிறார், எங்க நிற்கணும், எங்க இருக்கணும், இருக்கக்கூடாது என்று சொல்லி. தொடர்ச்சியான எச்சரிப்பு வருகிறது. அதை மீறியும் அவர் அங்கே இருந்தபடினால்தான் வீழ்ந்து போனார். டைட்டானிக் கப்பல் இங்கிலாந்துலேருந்து அமெரிக்காவுக்கு நியூயார்க்குக்கு பிரயாணமானது. 3000 பேர்கிட்ட இருக்காங்க. உடையவே உடையாது என்று சொல்லி அதை கட்டமைத்தவர் சொன்னார். கேப்டனும் அப்படியே நம்பினார். போகிற வழியிலே அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பு வருகிறது, பார்த்து செல்லுங்கள், பனிப்பாறைகள் அதிகமாய் காணப்படுகிறது, இந்த இரவு நீங்கள் பிரயாணம் செய்ய வேண்டாம், கப்பலை நிறுத்திவிட்டு நாளைக்கு காலையில் வெளிச்சம் வந்துவிடும், அதன் பிறகு நீங்கள் பிரயாணம் செய்யுங்கள் என்று முதல் எச்சரிப்பு வருகிறது. கேப்டன் இதே மாதிரி சிம்சன் மாதிரி, நம்ம கப்பல் எவ்வளோ பெரிய கப்பல், போட்டோம் அப்படிங்கிறார். கொஞ்ச தூரம் போன பிறகு இன்னொரு எச்சரிப்பு வருகிறது, அதிக பனிப்பாறைகள் காணப்படுகின்றன, எல்லா கப்பல்களும் நின்று விட்டன, நீங்களும் தயவு செய்து நின்று விடுங்கள், வேண்டாம், பிரயாணத்தை தொடர வேண்டாம் என்கிற எச்சரிப்பு வருகிறது. அவங்க சின்ன கப்பல் வச்சுருப்பாங்க, நாங்கள் டைட்டானிக், எங்களை யாரும் ஒன்றும் செய்யும். இப்படி 3 எச்சரிப்பு வந்த பொழுதும் அவர் நிற்காதபடிக்கு தொடர்ந்து போனபடினால்தான் பனிப்பாறையில் போய் அவர் மோதினபடினால கப்பல் 2ஆக பிளந்தது. ஆயிரக்கணக்கானவர்கள் செத்து போனார்கள். கொஞ்சம் பேர் தப்புனாங்க, ஒரு 300 பேர்ட்டு தப்புனாங்க. எச்சரிப்பு தொடர்ந்து வந்து கொண்டிருந்த பொழுது இந்த கேப்டன் வேண்டாம், நம்ம கொஞ்சம் ஹால்ட் பண்ணுவோம்னு சொல்லி ஹால்ட் பண்ணியிருந்தா யாரும் அவர்கிட்ட சண்டைக்கு வர போகிறதில்ல. ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளாதபடி பார்த்துருவோன்னு சொல்லி போனதுனால தான் அந்த பனி பாறையிலே மோதி கப்பல் மூழ்கி போனது. அநேகருடைய விலையேற பெற்ற உயிர் பரிதாபமாய் போனது. எவ்வளவோ பெரிய பலசாலியாய் சிம்சோன் இருந்தாலும் அந்த நேரத்தில் அவர் அங்கு இராதபடி வேறு இடத்துக்கு அவர் நடந்து மைக்ரேட் ஆகி போயிருப்பாருன்னா அவருக்கு வாழ்க்கையில் வீழ்ச்சியே வந்திருக்காது. இன்னும் அழகானபடிக்கு அவருடைய வாழ்க்கை வரலாறு சிறப்பாக இருந்திருக்கும். அந்த கர்வம், அந்த பார்த்துக்கலாங்கிற இந்த எண்ணங்கள் அவருடைய வாழ்க்கையை சீரழித்தது என்று சொல்லி காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, எனவே நாம் இந்த வீழ்ச்சியிலிருந்து என்ன பாடத்தை நாம் படிக்கின்றோம், இந்த வீழ்ச்சி நமக்கு என்ன காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறது என்பதைத்தான் இந்த இடத்துல நாம் காண்கிறோம். நாம் எப்பொழுதும் எச்சரிப்புடனே இருக்க வேண்டும். ஒரு இடத்துல பழகுகின்ற பொழுது மறுபடியும் அங்கே பிரச்சனைகள் வருகிறது, அவர்கள் மூலமாக பல குளறுபடிகள் வந்து கொண்டிருக்கிறது என்றால் ஒரு எச்சரிப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. டைட்டானிக் கப்பலுக்கு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது போல, வேண்டாம் போயிருங்க அப்படின்னு. இப்பொழுது நாம் அங்கிருந்து விலகி செல்ல வேண்டும். சில மனிதர்கள்ட்டிருந்து நம்ம விலகி செல்லணும். தெலீலால்ட்டிருந்து இங்கு சிம்சோன் விலகி போயிருக்கணும். அவர் விலகி போகலை, அதனால தான் அவர் கண்களை இழந்தார், சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். ஒரு சிலரை விட்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் விலகி சென்றுதான் ஆக வேண்டும். இருந்தால் ஆபத்து வரும் என்று தோன்றுகிற பொழுது விலகி சென்றுதான் ஆக வேண்டும். தொடர்ந்து நாம் அங்கேயே கடக்கின்ற பொழுதுதான் அங்கே ஆபத்து வருகிறது. நண்பர்களே, ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு பேசுகின்றவராக இருக்கின்றார். நண்பர்கள் இருக்கின்றார்கள், சொந்த பந்தங்கள் இருக்கின்றார்கள், நம்ம நேசிக்கின்றவர்கள் இருக்கிறார்கள், நாமும் நிறைய பேரை நேசிக்கிறோம். ஒரு சில நேரங்களிலே ஒரு சிலர்கிட்ட பழகிறதுனால பல பிரச்சனைகள் வருகிற பொழுது வேண்டாம் என்று நாம் எச்சரிக்கப்பட்டு அந்த இடத்திலிருந்து நாம் வெளியே வந்துவிட வேண்டும். அவர்களை விட்டு நாம் வெளியே வந்துவிட வேண்டும். வெளியே வந்தால்தான் நாம் பிழைக்க முடியும், இல்லை என்றால் நமக்கு வீழ்ச்சி வந்துவிடும், ஆபத்து வந்துவிடும் என்பதை இந்த சம்பவங்கள் நமக்கு காண்பிக்கின்றன. எல்லாற்றுக்கும் மேலாக ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் அவரை விட்டு போயிட்டார், தலைமுடி போயிடுச்சு, ரகசியத்தை வெளியே சொல்லிட்டார், சொல்லக்கூடாது வெளியே சொல்லிட்டார். அதை சொன்னதுனால தான் அவருக்கு அவ்வளோ பெரிய வீழ்ச்சி. ஆண்டவர் துக்கத்தோடு அவரை விட்டு போயிட்டார், அது அவருக்கு தெரியாமல் இருந்தது என்று நான் காண்கின்றோம். நமக்குன்னு சில ரகசியங்கள் உண்டு, அதை எவரிடத்திலும் நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது, யாரிடத்திலும் நம்முடைய ரகசியங்களை சொல்லக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் ஓட்டை வாயாக இருக்கிறாங்க,
ஒரு கேள்வி கேட்டால் 100 பதில் சொல்லுவாங்க. தங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஐயா, அது எவ்வளோ பெரிய ஆபத்தானது என்பதை அவர்கள் உணரவில்லை. கர்த்தர் நமக்குன்னு சில காரியங்களை ரகசியமாக வைக்க சொல்லியிருந்திருப்பார். அதை நம்ம ரகசியமாக வைக்கணும். அதை நம்ம சொன்னோம், வெளியே சொல்லிட்டோம்னா தான் இவ்வளோ பெரிய ஆபத்து. சிம்சோன் அந்த ரகசியம், தலை முடியில் தான் எனக்கு இவ்வளோ வல்லமை இருக்கிறது, தலை சிரைக்கப்பட்டால் நான் பலட்சியமாவேன் என்கிற அந்த சொல்லக்கூடாத ரகசியத்தை வெளியே சொன்னார். சொன்ன மாத்திரத்தில் அவள் போய் எல்லாத்தையும் சொல்லிட்டான். 1000 வெட்ட சொல்லிட்டான், 10,000 வெட்ட சொல்லிட்டான். வந்தாங்க, முடியை எடுத்தாங்க, அடின்னு அடித்தாங்க, கண்ணை பிடுங்கினாங்க, நாயை இழுத்துட்டு செல்ற மாதிரி இழுத்து செஞ்சாங்க, மாட்டை கட்டி போடுற மாதிரி கட்டி போட்டாங்க. அந்தோ எல்லாவற்றிலும் அவர் சிறுமைப்படுத்தப்பட்டார். ஏன்? சொல்லக்கூடாத ரகசியத்தை அவர் சொன்னார். விலகி செல்ல வேண்டியவரிடத்திலிருந்து விலகி செல்லவில்லை. அது முதலாவது காரியம். சொல்லக்கூடாத ரகசியத்தை சொன்னார். அது இரண்டாவது காரியம். 2 மிகப்பெரிய தவறுகள். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ரகசியங்களை மனுஷன்ட்டு சொல்லணும்? நமக்கு ஒரு ஆபத்துனா ஒரு 1000 ரூபாய் யாராவது தருவாங்களா? ஒரு 2000 ரூபாய் யாராவது தருவாங்களா? ஒருத்தரும் தர மாட்டாங்க. இந்த உலகத்தில் யாருமே நமக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிற்க போறல. பிறகு ஏன் நம்ம போய் எல்லாத்தையும் சொல்லணும்? கர்த்தரிடத்துல சொல்லுவோம். நம்ம ஆண்டவர்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லுவோம். நம்முடைய ரகசியங்களை இயேசு கிறிஸ்துவிடத்துல போய் சொல்லுவோம். அவர் ஒரு காலம் நம்மை காட்டி கொடுக்க மாட்டார். அவர் ஒரு காலம் போய் தெரியுமா 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 தெரியுமான்னு போய் கொட்டடிக்க மாட்டார். பிபி ஊத மாட்டார். மகனே என்று சொல்லி நம்மை அணைத்துக் கொள்வார். நம்முடைய ரகசியங்களை பாதுகாக்கிற லாக்கர், பெட்டகம் அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மனிதர்களோ நம்முடைய ரகசியங்களை ஊர் ஊராய் சென்று கொட்டடித்து சொல்லுகிற மிக மோசமான நபர்கள். எவரையும் நம்பாதிருங்கள். எவரிடத்திலும் உங்கள் ரகசியங்களை சொல்லாதிருங்கள். உங்கள் வாய்க்கு ஒரு பூட்டு போடுங்கள். அதான் தாவீது சொல்றார், என் வாய்க்கு காவல் வை, என் உதடுகளுக்கு காவல் வையும் என்று அவர் சொல்றார். பூட்டு போடுங்கன்னு சொல்லி அவர் சொல்றார். ஒரே ஒரு மனிதன் பைபிள்ல அப்படி சொல்லியிருக்காருன்னா தாவீது ராஜா. எனது உதடுகளுக்கு காவல் வையும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். உதடுகளுக்கு காவல் வைங்க. யார்கிட்ட எதை பேசணுங்கிறதுக்கு முதலாவது கற்றுக்கிடுங்க. வந்தவன் போனவன்ட்டெல்லாம், ராமசாமி குப்புசாமிகிட்டெல்லாம், டாம் டிக்கன் ஹேரிட்டெல்லாம் போய் உங்களுடைய கதையெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்காதீங்க. சொன்னீங்கன்னா நாசமாகி போய்விடுவீர்கள். இதுதான் சிம்சோனுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்கிற காரியம். ரகசியங்களை பாதுகாப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை என்னுடைய பிள்ளைகள் உணர வேண்டும். அதை வெளிச்சம் போட்டு காண்பிப்பது மிகப்பெரிய ஆபத்து, தவறு. இன்னொன்று, விலகி போறவன்ட்ட வந்து விலகி போயிடும். இந்த தெளிலா இல்லைன்னா 1000 அன்பை ஆண்டவர் கொடுத்திருப்பார், 1000 நபர்களை தந்திருப்பார், 1000 உண்மையாய் நேசிக்கிறவர்களை தந்திருப்பார். காட்டி கொடுக்கிறவளை தொடர்ந்து நம்பியது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அவளை விட்டு விலகாமல் இருந்தது எவ்வளவு பெரிய மடத்தனம். அதனால தானே அவர் விழுந்து போனார். என்னுடைய வீழ்ச்சி நிறைய பாடங்கள் நம்ம கற்றுக் கொடுத்தாலும் இது போன்ற அடிப்படை பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. டைட்டானிக் முங்கிச்சு அப்படின்னா அது இன்னைக்கு நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது, எச்சரிப்பாக இருக்கிறது. நீயும் ஒரு டைட்டானிக் கப்பல் தான் மகனே, நீயும் சிம்சோன் தான். அந்த தவறுகளை அவர்கள் செய்தபடினாலே மூழ்கினார்கள். அதே தவறை நீயும் செய்வாய் என்றால் நீயும் டைட்டானிக் கப்பலை போல மூழ்குவாய். உனக்கும் சிம்சோனு கண்ணு தோண்டி எடுக்கப்பட்டது போல, குருடாக்கப்பட்டது போல நீயும் குருடாக்கப்படுவாய் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. பைபிள்ல படிச்சேன், சிம்சோனு இப்ப எப்படி உண்மையை சொன்னாரா, சீக்கிரட்டை சொன்னாரா, கண்ணை பிடிக்கிட்டானா, அப்படியா அப்படி சொல்லிட்டு போறதுக்காக இல்ல. சொன்னால் என்னுடைய கண்ணும் பிடுங்கப்படும், உங்களுடைய கண்ணும் பிடுங்கப்படும் என்கிற எச்சரிப்பை அது நமக்கு உறக்க சொல்லுகிறது, சத்தம் போட்டு சொல்லுது. கவனமா இருப்பீங்களா? மனுஷங்களை நம்பாதீங்க. போய் உட்காந்து மணிக்கணக்கா கதை பேசாதீங்க. வாழ்க்கையில இதயத்துல இருக்கிறதெல்லாம் கொட்டி தீத்தாதான் கொஞ்சம் வயிறு வீக்கம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. நிறைய பேருக்கு கொட்டி தீப்பாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தாதான் அவங்களுக்கு நிம்மதி. மனுஷங்கிட்ட தான் கூடி பேசி 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 பேசியே தங்கள் வாழ்க்கையை கழித்துகிறவர்கள் ஒரு காலம் முன்னேற மாட்டார்கள். சாபங்களுக்கு மேல் சாபங்களையே கொண்டு வருவார்கள் என்பதை சிம்சோனுடைய வாழ்க்கை வரலாறும் இது டைட்டானிக் கப்பலும் நமக்கு உணர்த்துகிறது என்பதை உணர வேண்டும். இருவருடைய வாழ்க்கைக்கும் அங்கே ஒரு ஒற்றுமை இருப்பதை நாம் காண்கின்றோம். வாயை அடக்க பழகுங்கள், நாக்கை அடக்க பழகுங்கள், எப்பொழுது நிதானப்படுங்கள். யார்கிட்ட எதை பேசணுமோ அதை மாத்திரம் பேசாதீங்க. ரகசியங்களை ஒருபொழுதும் மனுஷரிடத்தில் சொல்லாதீங்க, துடிக்காதீங்க, பறக்காதீங்க சொல்றதுக்கு. அப்பொழுதுதான் வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கை வரும். அப்பொழுதுதான் நான் கடைசி வரைக்கும் உயரத்திலே உச்சத்திலே இருப்போம். இல்லை என்றால் வழுக்கி விழுந்து நாடியெல்லாம் உடைந்து கண் குருடாகி காது செவிடாகி கண்ணீர் விட்டு மாவரைக்க வேண்டிய ஒரு சூழலை வந்துவிடும். நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம். அப்பா பிதாவே,
வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, ஜோதிகளின் பிதாவாகிய தெய்வமே, எச்சரிப்பான சத்தத்தை இந்த நாளிலே எதற்கோ நாங்கள் கேட்க முடியாது செஞ்சுருக்கீங்க. எதை பேசணுமோ அதை பேசணும், எதை சொல்லணுமோ அதை சொல்லணும். தேவையில்லாத பேசி அழிந்து போய்விடாதபடி இருக்கு கற்றுக்கணும். நாவடக்கு கற்றுத்தார். ஸ்லிப் ஆஃப் த டங் இஸ் ரிசல்ட்டிங் இன் கிரேட் டேஞ்சர் அண்ட் கிரேட் ஃபால். ஒரு சின்ன வார்த்தை தப்பா பேசினா போதும், அவ்வளவுதான், வாழ்க்கையை முடிந்து விடும். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை உதடுகளுக்கு காவல் வையும் அப்பா. யாரை விட்டு விலகி போக வேண்டுமோ, துரோகிகளையும் யூதாஸ் காரியத்துகளையும் எட்டப்பர்களையும் ஆண்டவரை பணிப்பாறைகளையும் விட்டு நாங்கள் விலகி போக வேண்டும் என்றால், இந்த பாதை வேண்டாம், இந்த நபர் வேண்டாம் என்றால் கீழ்ப்படி எங்களுக்கு கற்றுத்தார். அடம்பிடித்து அப்பா அம்மா சொல்லியும் கேட்காமல் ஆண்டவர் அவனைத்தான் திருமணம் செய்வேன் என்று அடம்பிடிக்கிற பிடிவாதமாக இருக்கிற இத்தனை வாலிபர்கள் இதை கேட்கட்டும். விட்டு விலகி போயிட்டா வாழ்க்கை இன்பமாக இருக்கும், இல்லைன்னா கண்ணு போயிடும், மரியாதை போயிடும், எல்லாமே போயிடும். எந்தோ விழுந்தேனே, அந்த செய்தியை முதல்ல நான் கேட்காம போயிட்டேனே என்று கதறுகளுக்கு கிருபையாக இறங்கி இன்னொரு சந்தர்ப்பத்தை தர வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். என்ன வியாதியும் மறையட்டும், மரண பயங்கள் நீங்கட்டும், விழுந்து போனவர்களை தூக்கி நிறுத்தும், இழந்து போனதை மறுபடி திரும்பத்தார். விடவே முடியவில்லை, நான் அடிமைப்பட்டு விட்டேன், ஐயோ என்னை யாராவது காப்பாற்றுங்க, இந்த போதையை விட முடியல, செல்ஃபோனை விட முடியல, இந்த காட்சிகளை பார்க்கிறத விட முடியல, சொல்கிறவங்களிலிருந்து விடுதலை பெறும்படியாக குமாரனே இயேசு கிறிஸ்துவை உதவி செய்யுங்க. எனக்கு யாராவது நல்ல காரியம் செய்ய மாட்டாங்க, ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? காசே இல்லை ஐயா, தற்கொலை பண்ணி செத்துருவேன், அந்த அளவுக்கு எனக்கு கடன் இருக்குது, வருமானமே இல்லை, என்ன பண்ணணும்னு தெரியல, திருடனாய் மாறிவிடுவேனோ என்று பயமாக இருக்கிறது என்று சொல்கிறவர்கள் எல்லாம் காப்பாற்றி கொண்டு வாருங்க. தகப்பனே, கொலை செய்யணும் எப்படியாவது, அவன் அப்படி பண்ணிட்டான்னு இந்த வெறியோடு வாழ்கிறவர்களுக்கு அது தவறு என்று உணர்த்தி அவர் மனம் திரும்பும்படியாய் அன்பை நீர் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். வயதானக்கில் விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளும். உலகம் முழுக்க அத்தனை மக்களை ஆசீர்வது. ஏசப்பா பிள்ளைகள் இந்த பூமியில் எந்த இடத்துல இருந்தாலும் அவர்களுக்கு விசேஷித்த நன்மைகளை கொடுத்து அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இது அருமையான நாளிலும் கூட ராஜா, நாசிரிய திராட்சை பழத்தோட்ட ஊழியர்கள் நேசிக்கிறேன், நாள்தோறும் நிகழ்ச்சியை பார்க்கிறேன் ஆண்டவர். இந்த ஏழை ஊழியத்தை நேசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அளவில்லாமல் ஆசீர்வாதத்தை தாருங்க. அடைக்கலான் குருவி முதலில் சேர அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் என்றென்றைக்கு உங்களோடு நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா.